10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணக்கு பாடத்துல முதல் பாடத்துல உறவுகளும் சார்புகளும் அப்படின்ற பாடத்துல மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எஃப் டாட் ஜி அப்புறம் ஜி டாட் எஃப் அது கண்டுபிடிக்கிறது தான். நான் ஒரு கணக்கு போடுறேன் பாருங்க, அது ரொம்ப ஈஸி. அதே முறையிலே பயன்படுத்தினோம்னாக்க உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும், புரியும், ஈஸியா இருக்கும். அது எப்படின்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 3x + 4, அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 2x + 1 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பண்றோம், எஃப் டாட் ஜி அப்படிங்கிறத ஜி டாட் எஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் ஒன்றை மட்டும் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே நீங்க பயன்படுத்திக்கலாம், அதே முறையை பயன்படுத்தலாம். இப்போ நான் எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க போறேன். எஃப் டாட் ஜி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப் கணக்கு போடல, முதல் ஸ்டெப் இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து ஜாயின் பண்றோம். எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ், ஏன்னா இது சார்பு எக்ஸினுடைய சார்பு. அதனால அடுத்து என்ன பண்றோம்னா எஃப் விட்டுட்டு அந்த பக்கம் வந்து பிராக்கெட் பண்ணிடுறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மாத்திடுறோம். அவ்வளவுதான். இப்ப ஜி ஆஃப் முதல்ல வந்து எக்ஸ் ஜாயின் பண்ணா அடுத்து ஒரு நம்பர் விட்டு ரெண்டாவது அப்படியே பிராக்கெட் பண்ணி வச்சுக்கிட்டோம். மூணாவது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதோட வேல்யூ இருக்கு பாருங்க, இங்க கொஸ்டின் வந்து ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2x + 1. இதுதான் நமக்கு தேவை. ஒரு எஃப் டாட் ஜி தேவை அப்படின்னாக்க எஃப் ஓட இவ்வளவு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x + 4 அப்படின்றத கொஸ்டின்ல இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x + 4 கொஸ்டின் இருக்கு. இதான் எழுதியிருக்கேன். எஃப் டாட் ஜி வேணும்னாக்க எஃப் ஆஃப் 2x + 1 கண்டுபிடிக்கணும். இப்போ புதுசாக 2x + 1 கண்டுபிடிச்சா இது எஃப் டாட் ஜிக்கு ஈக்குவல் ஆகும். இங்க பாருங்க, எக்ஸ் எஃப் இருக்கிறதுல எஃப் இருக்கு, எக்ஸ் இருக்கிறதுல 2x + 1. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2x + 1ன்றதை மாத்திர வேண்டியதான், சேஞ்ச் பண்ண வேண்டியதான். எக்ஸ் இருக்கிறதுல 2x + 1 பண்ணிட்டு வேண்டியதான். 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிறதுல 2x + 1. அடுத்து இங்க வெறும் நம்பருக்குலாம் மாறிலிக்கலாம் எதுவுமே செய்ய வேண்டியதான், இந்த 4 அப்படின்னு கொடுக்கலாம். இங்க வந்து பாருங்க, இந்த 3 வந்து ரெண்டுலயுமே தனித்தனியா பெருக்கணும். 3 × 2 6x, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், y 2 6x, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், 1 3 3, அவ்வளவுதான். அந்த பிளஸ் 4. இதுல பாருங்க 6x இருக்கு, இதுல பிளஸ் 3 பிளஸ் 4 ரெண்டும் ஒரே குறியா இருந்தா கூட்டணும், ஒரே நம்பர்ல குறிய போட்டு ஒரே குறியா இருந்தா கூட்டணும், வேற வேற குறியா இருந்தா கழிக்க நீங்க ஒரே குறியால கூட்டி போடுங்க. 6x + 7. இதுக்கு பேர் என்னன்னா எஃப் டாட் ஜி. அவ்வளவுதான். இதே போல ஜி டாட் எஃப் நீங்க கண்டுபிடிச்சாங்க. இப்ப எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சது போலவே என்ன பண்றேன், ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க போறேன். ஜி டாட் எஃப் அப்படின்னா என்ன, இதே போல இங்க சொன்னது போலவே ஜி டாட் எஃப்ல என்ன பண்ண போறேன், எக்ஸ் ஜாயின் பண்ண போறேன். ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப என்ன பண்ண போறேன், டாட்டை விட்டு அந்த பக்கம் உள்ளது மட்டும் சுத்தமா ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அவ்வளவுதான். இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்க இருக்கு பாருங்க, கொஸ்டின் இருக்கு 3x + 4. அந்த ஜி ஆஃப் 3x + 4 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன அப்படின்னா ஜி டாட் எஃப் அப்படின்னா ஜி ஆஃப் 3x + 4 கண்டுபிடிக்கணும். ஆனா ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா ஜி ஆஃப் எக்ஸ்க்கு வந்து 2x + 1. இந்த ஜி ஆஃப் 3x + 4 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சது மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்கிறதெல்லாம் 3x + 4 பிரதிட்டு வேண்டியதான். இங்க பாருங்க 2 இருக்கு, 2 அப்படி வச்சுக்கிறேன். எக்ஸ் இருக்கிறதுல 3x + 4, 2 × 3x + 4, அந்த பிளஸ் 1 அப்படியே இருக்கு. இது என்ன பண்றோம், ரெண்டாவது இது ரெண்டையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிக்கணும், பெருக்கணும். இது ரெண்டையும் தனித்தனியா பெருக்கணும். 2 × 3 பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், 2 × 3 6x, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், 4 8, அந்த பிளஸ் 1 அப்படியே இருக்கும். இப்ப இந்த 6x அப்படியே இருக்கு. இது ரெண்டும் ஒரே குறிய கூட்டினோம்னா பெரிய நம்பர் குறியில போட்டுட்டு ரெண்டும் ஒரே குறிய கூட்டி 8 1 9 போட்டோம்னா இதுக்கு பேரு ஜி டாட் எஃப். அவ்வளவுதான்.